ஏன் அழகி இந்த அடிக்கடி போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்துட்டோம்னு உங்க அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம். ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லனையெல்லாம் தரும் அபிராமி கிடைக்கண்களே. ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது? ஏன் பயந்துட்டீங்களோ? திடீர்னு திருமணம் உடனே உங்க நம்பரை சொல்லுங்க. 26 36 46ங்க. வெளியூருங்களா? எப்படி கரெக்டா சொன்னீங்க? நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது. ஐயோ ஐயோ. எந்த ஊரு? காரைக்குடி பக்கத்துல கானாடு காத்தான். கானாடு காத்தானா? கொஞ்சம் ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க. பொறு போ நம்பரை சொல்லு. அதான் நான் சொன்னல 26 36 46ன்னு. ஹலோ, கானாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருங்கம்மா. நான் முதல்ல பேசிக்கிறேன். அக்கா தீர்த்தக்காவா? நான் தாங்க மாடசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் கூட்டிட்டு மெட்ராஸ் வந்தல, வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிச்சு அக்கா. அதான் பண்ணேன். 5 மணிக்கெல்லாம் உடனே இறக்கிட்டாங்கக்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா. இது யாரு இப்ப கூப்பிட்டது? எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல தான் போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்த ஆளுகளை கூட்டி வர முடியும். அவங்க எந்த தெருவுல? எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு. கூப்பிடட்டும். இது எங்க அக்கா மாதிரி தான். சரி கூப்பிடட்டும். ஓடியாருதா அக்கா? அமிர்தா அக்காவா? என்ன பத்த ஆத்தா, உன்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளே இருந்தேம்மா. என்ன பத்தாமா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும் உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா அந்த கருப்பியா இருக்கான்ல, அவன் நெல்லு காசு கொடுப்பான். அதை கரெக்டா வாங்கிக்க. 10 20 குறைச்சு கொடுப்பான். விளக்க மாத்த கொண்டு அடிச்சு காசை பிடிங்கிரு என்ன. அப்புறம் ஏத்து விட்டு இருளாக்கி 2 செம்பு கோமியம் கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன்க்கா, நாட்டு முட்டை. அதை பிரியம் இருந்தா காசாக்கு, இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போகும். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பொழின்னு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்களா? குழந்தை பிறந்திருச்சா? எது பிள்ளை தலையில இருக்கா? என்னப்பா? ஐயோ, பக்கத்துல இருக்கார பிள்ளைங்க என் தங்கச்சி மாதிரிங்க. 10 நாளா இடுப்பொழிக்குது இடுப்பொழிக்குன்னு சொல்லிக்கிருந்துச்சு. ஆஸ்பத்திரியில் பிள்ளை எப்ப பிறகுன்னு டாக்டர் தெரியாதுங்கிறானா. சரி வச்சுட்டேன். அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1,000 ரூபா மிச்சேட்டனா, காப்பி தண்ணியை குடிச்சுக்கங்க. என்னது? போன் பேசுற காசுங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு? நீ எவ்வளவு பேசிருக்காங்கறத மிஷின் இப்ப சொல்லு. ஏங்க மிஷின் பச்சை கட்டு தான் மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுறீங்களா? ஆமா. 650 ரூபா. 650? என்னத்துக்கு? ஏய் 650 ரூபாய் புள்ள, இந்த போன் பேசுறதுக்கு 650 ரூபாயா? மாப்பிள்ள எனக்கு அப்பயே தெரியும்டா. நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எக்ஸ்ட்ரா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும். அது கோட் நம்பர்யா? கோட் நம்பர், ரோடு நம்பர், உன் வீட்டு நம்பர்லாம் கேட்றேன் உன்கிட்ட. அது போடாம எப்படியா பேச முடியும்? நான் பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன். 200 தடவை பேசிருக்கேன்டா. அது லோக்கல்யா? யாரா லோக்கல்? யார் லோக்கல்? எத்தனை ரவுடி வச்சு இந்த பூத்து நடந்துக்கிட்டு இருக்க? நீ பெரிய ரவுடியாடா? என்ன வாடா அடிச்சு விட்ட? நான் ஒண்ணு இருப்பா. என்ன நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்கயா. போன் பண்ணணும்னு வந்தான். எந்த ஊர்னு கேட்டேன், வெளியூர்னு சொன்னான். போன போட்டு கையில கொடுத்தேன். பேசி முடிச்ச உடனே காசு கேட்டா, என்ன கேட்காம ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு அறுவாள் எடுத்து வேண்டாயா? எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டியா? இல்லையா, கோட் நம்பர் தான் எக்ஸ்ட்ரா நம்பர்ங்கறா. ஐயா நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கோட் நம்பர் நான் அவன்கிட்ட கேட்டனா? நான் கேட்டனா? உன்கிட்ட கேட்டனா? ஏன் நம்பர் மட்டும் தான் உன்னை போட சொன்னேன். அதால ஓடல. கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஊரு? காரைக்குடி பக்கத்துல கானாடு காத்தா. என்ன விஷயம்? கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னையா நீ விவரம் கடத்தமா பேசிக்கிட்டு இருக்க? கோட் நம்பர் நான் எதுக்கே தெரிஞ்சுக்கிறேன்? இல்லப்பா, எக்ஸ்ட்ரா நம்பர் எனக்கு தேவையான்னு கேக்குறேன். சாகுறாங்க ஐஜி விடுன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு நாளா தெரியும் மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா நாளா தெரியும் சுத்த விட்ட. நான் தான் பெரிய ஹோட்டலுக்கு எதுக்குன்னு சொன்னல. மெட்ராஸ்ல எல்லா ஹோட்டல்னா பெரிய ஹோட்டல். எந்த ஹோட்டலுக்கு ஏத்தாப்லன்னு சொன்னீங்க? ஐஜி வீட்டுக்கு எதுக்கு ஹோட்டல் சொன்னலையா? அடச்சி தக்கியா இருங்க. முதல்ல மூஞ்ச மகர கட்டையும் பாத்தீங்களா? கஸ்மாலா இம்மா பெரிய வாயத்தாரு பூசணிக்கா உங்களெல்லாம் வச்சு இஸ்தியம் உடம்பே புண்ணா போச்சா? ஒரு புல்லாச்சாதான் எனக்கு சரி வரும். இறங்க திரும்ப எப்படி இறங்க முடியும்? கொஞ்சம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பேசுறான் பேச்சு. வாட்ச்மேனு கொஞ்சம் வெளியே வாப்பா. வாட்ச்மேனா?
என்ன வேணும் உனக்கு? ஐஜிய பார்க்கணும். சென்றி அம்மா, யார் அவங்க? குமாரசாமி அக்கா பையன்னு இன்னொருத்தர் வந்திருக்காருமா. குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு. வா 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 வா. ஆமா ஆமா கும்பரமா. சரி 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 நல்லாரு நல்லாரு. நீ யாருன்னு சொன்ன? நான் தான் குமாரசாமி அக்கா பையன், இது அவரோட பொண்ணு. என்னப்பா இது? குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு, இப்ப நீ வேற வந்திருக்க? ஏற்கனவே ஒருத்தன் வந்திருக்கானா? ஐயோ, இவதான் அவர் அக்கா பையன், நான் ஒரு பொண்ணு. ஆமாம்மா, நான் தான் உண்மையான அக்கா பையன். என்ன ஒரே குழப்பமா இருக்கு? செட்டியா? என் பேர் மாடசாமி செட்டியார். ஒண்ணு இல்லப்பா. ஆமா, இவனா? இவன் எப்ப இங்க வந்தா? கூப்பிட்டீங்களாமா? என்ன செட்டியார் இது? குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு. எது? இவன் எங்க மாமாவுடைய அக்கா பையனா? ஏமா, இவன் சுத்த பிராடுமா. எங்க மாமா கூப்பிடுங்க, நேரா வச்சு விசாரிப்போம். மாமா இங்க எங்கேயா இருக்காரு? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவரை இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு. என்னது? எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா? ஏமா, அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி போட்டுக்கிட்டு ஆட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா. என்னப்பா குழப்புறீங்க? என்ன செட்டியார் இது? ஒரு நிமிஷம் போறங்கம்மா, இப்போ வந்துடுறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, பயந்து ஓடுறான் பாருங்க. அம்மா, எங்க மாமா பேசுறாரு. குமாரசாமியா? எங்க மாமா மாமா மாமா? ஆமா உங்க மாமா தான் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க, நான் தான். ஆமா. ஆ ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி. இருக்கு இப்ப பாத்தீங்களா. சொன்னாரா உண்மையை சொன்னாரா? சொன்னாருப்பா. அவர் என்ன சொன்னார்னா, என்ன சொன்னாரு? உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானாமே. ஆமா, பழனிசாமி. அவன் தான் இவர். எது பழனிசாமியா? எங்க அண்ணன் பழனிசாமியா? அண்ணே அண்ணே, போதுமுடே, நம்ம பிரிஞ்சது போதுமுடே. இதுக்குதான் அவ்வளவு உரிமையோட அடிச்சா நீ. என் தங்கமே, என் தங்கமே. ஏன் ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? இல்லன்னு நம்ம ஊர் நீல நான் பிளாஷ்பேக்கா? நீ நானும் குளிக்கும் போது உன் டவுசரை என் டவுசர் நினைச்சு முள்ளு மேல தூக்கி வீசினியே, நான் உள்ள ஞாபகம் இல்ல. நான் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்குண்ணே. சரி, அந்த ட்ரவுசர் என்ன பண்ண? அதுக்கப்புறம் 10 வருஷம் விடாம நான் யூஸ் பண்ணனே. அப்புறம் பங்காளி, இது யாரு தெரியுமா? நம்ம மாமா பொண்ணு அழகி. ஏன் உனக்கு இவ ஆஹா, இவன் கலரையும் பர்சனாலிட்டியும் பார்த்து கவுந்துருவா போல் இருக்கு. எப்படி இருக்கிய மாமா? இப்படி நாள் எங்க இருந்திய? அவர் எங்கேயும் இல்ல, இங்கதான் இருந்தாரு. சரி பங்காளி, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். மாமா இல்லைங்க போது எங்களுக்கு இங்க என்ன வேலை? வா போவோம். எனக்கு கொஞ்ச நாள் இங்க இருந்து சுத்தி பார்க்க. அடியே, உனக்கு நான் சுத்தி காட்டுறேன், ஏன் கூட வாடி போவோம். நீ தள்ளியா? தள்ளியாவா? நான் தான் வேற வழியில தள்ளி போறேன் உன்னைய. ஐயோ, ட்ராக் வேற ரூட்ல போகுது. அடியே இந்தாரி. எப்படி மிஸ் ஆச்சு? எப்படி பிளான் மிஸ் ஆச்சு? அதான் தெரியல. முதல் தடவையா ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கோம். கடைசி நிமிஷத்துல தான் யாரோ ரொம்ப பிரில்லியண்டா கண்டுபிடிச்சிருக்கான். யார் அவன்? அவன் எப்படி நம்ம பிளானை கண்டுபிடிச்சான்? இதுல நமக்கு ஃபேவரா நடந்திருக்கிற ஒரே விஷயம், சூப்பரிண்டென்ட் ஆரோக்கியராஜ் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான். இல்லனா விசாரணையில அவன் நம்மள எல்லாம் காட்டி கொடுத்திருப்பான். முகமது அலியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற நாள் நெருங்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள அவன் நம்ம மீட் பண்ணியே ஆகணும். அப்படி என்ன கட்டாயம்? முகமது அலிக்கு பாகிஸ்தான்ல கொரில்லா ட்ரைனிங் கொடுத்து ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்து இந்தியாவுக்குள்ள அனுப்பியிருக்க ஐஎஸ்ஐ. அது பார்லிமெண்ட் அட்டாக். பார்லிமெண்ட் விவாதம் நடக்கும் போது பிரதமர், ஜனாதிபதி எல்லாரும் இருக்கும் நாள் பார்த்து அட்டாக் பண்ணணும். இதுக்கு கோடிக்கணக்கில் பணம், ஆயுதம், எப்படி உள்ள நுழைணுங்கிற பிளான் பக்காவா பிளான் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. அவன் டெல்லியில எங்க தங்கணும், யார பார்க்கணும்ன்ற விவரமும் அதுல இருக்கு. இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் நெருங்கி வர மாதிரி இருக்கு. சமாதான வைட்டா பிளான் நிப்பாட்டணும், இல்லன்னு அவனை வச்சே திரும்பவும் அட்டாக் பண்ணோம். போலீஸ் அந்த ஆதாரங்களை கைப்பற்றிட்டா பெரிய சிக்கல். அதனாலதான் பணம், வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றி தான் டெல்லியில இருந்து நம்மள அனுப்பிச்சிருக்காங்க. முகமது அலியை நம்ம இமிடியேட்டா மீட் பண்ணியே ஆகணும். சாம்பார் ரொம்ப ஜோரா இருக்கும். வேண்டாம், யூ கேன் கோ. ஐயா என்ன சொல்றாங்க? நீ போயா, நாங்க பாத்துக்கிறோம். சரி. அத சாப்பிடு.
என்னங்க சஞ்சய் இருக்காரா? சாப்பிட்டு இருக்காரு. நீங்க யாரு? சஞ்சய் ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம் இருங்க. நான் சஞ்சய் பேசுறேன். சஞ்சய், மேட்டர் ரெடியா இருக்கு. சத்யா பஸ்ல உனக்கு வெயிட் பண்றேன். நான் இப்போ வந்துடுறேன். இந்த 3 பேர் தான் வீட்டுல இருக்கிறவங்க. இவன் ஜெயில இருக்கிற அக்யூஸ்ட் முகமது அலி. ஆனா புதுசா இந்த 2 பேர் யாருன்னு தெரியலையே. சார், அசைன்மெண்ட் முடிஞ்ச உடனே வெளிநாடு தப்பிச்சு போறதுக்காக ஒருவேளை பாஸ்போர்ட் எடுத்துப்பாங்க சார். எப்படி சார் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைச்சது? என்கொயரி பண்ணும்போது கட்டாயம் மாட்டிருக்கணுமே. மை காட், இது உண்மையிலே இவனுடைய பாஸ்போர்ட் இல்ல. அப்ப இது யாரோட பாஸ்போர்ட்டா இருக்கு சார்? இதுல இருக்கிற அட்ரஸ் தேடி பார்த்தா அது யாருடைய பாஸ்போர்ட்ங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பிளான் என்னங்கிற குழு நமக்கு கிடைக்கும்.